தமிழக அரசியலுக்கே முழுக்கு மொத்தமாக ஒதுங்கும் பிரபல முக்கிய புள்ளி எடுக்கப் போகும் முடிவு பின்னணி. தமிழ்நாடு அரசியலில் இருந்து விரைவில் ஒரு டாப் அரசியல்வாதி ரிட்டையர்டாக இருப்பதாக செய்திகள் வருகின்றன. கடந்த சில வாரங்களாக தமிழக அரசியல் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பான தகவல் பரவி வருகிறது. மிகவும் பிரபலமான ஒரு அரசியல் தலைவர் விரைவில் மாநில அரசியலில் இருந்து விலகக்கூடும் என்று பலரும் பேசி வருகிறார்கள். டெல்லி தலைமை அவருக்கு ஆதரவாக இல்லை என்பதே இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. டெல்லியின் ஆதரவு இல்லாததால் தமிழகத்தில் அவரது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. ஒரு காலத்தில் இந்த அரசியல் தலைவர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்பட்டார். டெல்லி தலைவர்களுடன் அவருக்கு நேரடி தொடர்பு இருந்ததுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகளிலும் முக்கிய பங்காற்றினார். தமிழகத்தில் தனது கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தியாக அவர் இருப்பார் என்று பலர் நம்பினர். ஆனால் நிலைமை மிக விரைவாக மாறியுள்ளது. டெல்லி தலைமை அவர் கட்சியை முறையாக கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் சமீப மாதங்களில் அவர்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றும் கருதுவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக டெல்லி தலைமை அவருடன் ஒட்டும் உறவும் அற்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் உள்ள அவரது சொந்த கட்சி தலைவர்களும் அவருக்கு ஆதரவாக இல்லை. முன்பு அவர் சிக்கலில் இருக்கும் போதெல்லாம் கட்சி தலைவர்கள் ஒன்று திரண்டு அவருக்கு சத்தமாக ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனால் இப்போது மூத்த உறுப்பினர்களும் அமைதி காக்கிறார்கள். சமீபத்தில் அவர் சிக்கல் ஒன்றில் மாட்டிய போதும் கூட யாரும் ஆதரவாக பேசவில்லை. அவருக்கு உறுதுணையாக இருந்த இரண்டாம் கட்ட தலைவர்களும் மௌனம் சாதிக்கின்றனர். இந்த மௌனம் அவர் முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அவர் வேறு கட்சிக்கு செல்ல திட்டமிடுகிறார் என்றும் வதந்திகள் பரவி வருகின்றன. சிலர் அவர் தீவிர அரசியலில் இருந்து விலகி அமைதியான வாழ்க்கையை தேர்வு செய்வார் என்று கூறுகின்றனர். பெரும்பாலும் அவர் பிசினஸ் செய்ய போக வாய்ப்புள்ளது என்கிறார்கள். வேறு சிலர் டெல்லியோ அல்லது கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு புதிய பணிகளிலோ அவர் கவனம் செலுத்த முயற்சி செய்யலாம் என்று நம்புகிறார்கள். ஆனால் இத்தகைய மாற்றங்களை செய்ய அவருக்கு தேவையான பலமோ ஆதரவோ இப்போது உள்ளதா என்பதுதான் பெரிய கேள்வி. அந்த கட்சி தொண்டர்களுக்கு இந்த திடீர் வீழ்ச்சி அதிர்ச்சி அளிக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த அரசியல் தலைவர் தமிழக அரசியலின் பலம் வாய்ந்த நபராக பார்க்கப்பட்டார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தனது கட்சியை வழிநடத்தும் திறன் அவருக்கு இருப்பதாக பலர் உணர்ந்தனர். ஆனால் அரசியல் கணிக்க முடியாதது. குறுகிய காலத்தில் அவர் ஒரு மைய புள்ளியிலிருந்து தனித்து நிற்கும் நிலைக்கு வந்துவிட்டார். தற்போதைக்கு எதுவும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த வதந்திகள் உண்மையாக இருந்தால் அண்மை கால தமிழக அரசியலில் இது மிகவும் ஆச்சரியமான வெளியேற்றங்களில் ஒன்றாக இருக்கும். இந்த வதந்திகள் வெறும் பேச்சாக இருக்குமா அல்லது தமிழகம் ஒரு பெரிய அரசியல் பிரியாவிடைக்கு சாட்சியாக போகிறதா என்பதை வரவிருக்கும் வாரங்கள் வெளிப்படுத்தும்.